ஹாய் வெல்கம் டு திஸ் டுடேஸ் எடிட்டோரியல் செஷன். நான் ஸ்ரீராம். ஸோ இன்றைக்கான எடிட்டோரியல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எக்கனாமியை பற்றி வந்த ஒரு எடிட்டோரியலுங்க, மிஸ்ஸிங் த டார்கெட். ஸோ கரண்ட்டாக இந்தியாவோட க்ரோத் ப்ராப்பராக இல்லை, ப்ரிடிக்ட் பண்ண டார்கெட் வரல, ஏன் வரல, எதனால அப்படின்னு சொல்லி வந்த ஒரு எடிட்டோரியலுங்க. பேசிக்காகவே ஃபினான்ஸ் ரிலேட்டடாக ஒரு எடிட்டோரியல் வந்துச்சு அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுவோம். அதுக்கு மேஜர் ரீசன்ஸ் என்ன அப்படின்னா சில பேர் ரீட் பண்ணிடுவாங்க, அது எடிட்டோரியல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் சில வேர்ட்ஸ் தெரியாதனால, சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கிறதுனால அது நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. நம்ம என்ன இன்றைக்கி பண்ண போகிறோம் அப்படின்னா எடிட்டோரியல் வாசிக்க கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருந்துச்சு. நம்ம எய்ம் என்ன, நம்ம எய்ம் டீட்டெயில்டாக படிக்கிறது தாங்க நம்ம எய்மு. ஸோ ஒரு இது இருக்குது அப்படின்னா அதுக்கு பேக்ட்ராப் என்ன, அது தெளிவாக படிக்கிறோம் அப்படின்னா. பிகாஸ் நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு விஷயத்தை தெளிவாக படித்தால் மட்டுமே அதை அதுக்கு போகிற டைம் வேலிடுங்க. ஸோ நம்ம ஒரு டீட்டெயில்டாக படிக்கிறோம் அப்படின்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன், மெயின்ஸில் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் செஷனில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா நம்மளால் அட்டெம்ப்ட் கொடுக்க முடியுங்க. அண்ட் மோரோவர், ஸோ இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ணப்பே 2-3 கொஸ்டின் நான் கிராஸ் பண்ணி வந்த டைம்ஸில் நானே பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேங்க. லைக் எப்படின்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை வச்சு ஒரு ஸ்டாட்டிக் கொஸ்டின் ஒன்று இருந்துச்சு. ஸோ அது அதை நான் நோட் பண்ணேன். அதே மாதிரி இன்டர்வியூவில் பிச் பண்ண ஒரு கொஸ்டினில் இதில், அதாவது இன்றைக்கி கரண்ட்டாக இருக்க எடிட்டோரியலில் இருந்து ரிலேட்டடாக வந்துச்சுங்க. ஸோ எனக்கு பர்சனலாக இதிலேருந்து ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஃபினான்ஸ் டாபிக் ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் ஆகிடாதீங்க, இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக கொடுங்க, அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிக்கலாம். ஸோ இன்றைக்கி எடிட்டோரியல் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு எடிட்டோரியல் என்ன அப்படின்னா த கம்யூனல் கால்ரூம் அப்படின்னு சொல்லி ஒரு எடிட்டோரியல் பார்த்தோம். அதுக்கான ஒர்க்ஆப்ஸ் ரிவிஷன் பண்ணிடலாங்க. ஓகேங்களா? ஸோ ரிவிஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கால்ரோன் அப்படின்னா என்ன? கால்ரோன் அப்படின்னா நவுன், பார்ட் ஆஃப் ஸ்பீச் நவுன். அதுக்கு 2 மீனிங் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். யூஸ் டு டிஸ்கிரைப் அ கண்டெய்னர் ஆர் ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். ஸோ இன்ஸ்டெபிலிட்டின்ற வார்த்தையில் வச்சு பார்த்தோம். ஸோ கால்ரோன் அப்படின்னா இன்ஸ்டெபிலிட்டி. ஸோ டோமாயில் அப்படின்னா த ஸ்டேட் ஆஃப் கிரேட் டிஸ்டர்பன்ஸ், கன்ஃபியூஷன் ஆர் அன்சர்டனிட்டி. டோமாயில்னா ஒரு அன்சர்டனிட்டி, அதான் இன்ஸ்டேபிள், அன்சர்டனிட்டி, டோமாயில். ஸோ சிமிலர் ஒர்க்ஆப்ஸ். ஓகேங்களா? ஸோ கால்ரோன் அப்படின்னா ஒரு கண்டெய்னர்னு சொல்லலாம், இல்லை ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐ மீன் இன்ஸ்டெபிலிட்டி, ஸோ கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன், ஸோ அன்சர்டனான சுச்சுவேஷன். ஸோ கால்ரோன், இன்ஸ்டெபிலிட்டி ஆர் அ கண்டெய்னர். ஃபேனிங் அப்படின்னா வேர்புங்க. ஸோ எவ்வளோ வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம்? நிறைய வேர்ட்ஸ் பார்த்தோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 வேர்ட் கிட்ட எடிட்டோரியல்லே பார்த்தோம். அதில் ரொம்ப இதாகவே பார்த்தது என்ன அப்படின்னா டிஸ்கிரைபிங் த ஆக்ஷன் ஆஃப் வேவரிங் ஆர் ஸ்ப்ரெட்டிங். ஸோ காற்று விசிறது வேவரிங்னு பார்த்தோம். இல்லை ஸ்ப்ரெட் ஆகிறது, ஸோ சென்டர் பாயிண்ட்லேருந்து ஸ்ப்ரெட் ஆகிறது அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தோமா. ஸோ ஃபேனிங் அப்படின்னா அது ஒன்றுங்க. இன்னொன்று கூலிங்கிற மீனிங், இன்னொன்று கூல் அப்படின்ற ஒரு மீனிங். இன்டென்சிஃபைங் சம்திங் ஆர் இன்க்ரீஸ் த ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம பார்த்த எடிட்டோரியலில் இந்த மீனிங் தான் வந்துச்சு, இன்டென்சிஃபை த சம்திங் ஆர் இன்க்ரீஸிங் த ஸ்ட்ரென்த். ஓகே, கூலிங், இன்ஃப்ளேம், எஜிடேட்டட், டிஸ்பர்ஸ். ஓகேங்களா? டிஸ்பர்ஸ், கூலிங், இன்ஃப்ளேம், எஜிடேட்டட், சிமிலர் மீனிங்ஸ். ஸோ ஃபேனிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், டிஸ்கிரைப் த ஆக்ஷன் ஆஃப் வேவரிங் ஆர் ஸ்ப்ரெட்டிங், இன்டென்சிஃபைங் சம்திங் ஆர் இன்க்ரீஸிங் த ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? ஃபேனிங். ரியோட் அப்படின்னா என்ன, வயலண்ட் ஈவெண்ட் ஆர் சம்திங் அம்யூசிங் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. ஒரு எக்ஸைட் ஆகிற மாதிரி ஒரு மீனிங் ஒன்று வருது. பட் ஆனால் இதுதாங்க முக்கியம், த வயலண்ட் ஈவெண்ட். ஸோ வயலண்ட் ஈவெண்ட், ஸோ வயலன்ஸ் தான் ரியோட்னா வயலன்ஸ். வேர்பு அதாவது நவுன், பார்ட் ஆஃப் ஸ்பீச் நவுன். அப்ரோர், டூம்லெட், பேண்டமோனியம். ஓகே, பேண்டிமோனியம். ஓகே, போல் அப்படின்னா எலெக்ஷன் வச்சு பார்த்தோம், நவுனாக வரும், வேர்பாக வரும். ஓட்டிங், சர்வே ஆர் கவுண்ட் ஆஃப் ஓட்ஸ். ஓகேங்களா? ஸோ பேலட்னு சொல்லுவாங்க, ஓட்டிங்கை பேலட்னு சொல்லுவாங்க. சர்வே கணக்கெடுக்கிறது, பேலட்னா அதுவும் ஓட்டிங் தான். ஓகேங்களா? ஸோ ஓட்டிங், சர்வே, கவுண்ட்லெஸ், போல்.
அன்பேட்டட்னா என்ன? வித்தவுட் எனி ரிடக்ஷன் இன் இன்டென்சிட்டி, கொஞ்சம் கூட தீவிரம் குறையாம. அன்பேட்டட் பார்த்தோம்ல. ஸோ நிறைய பேர் வந்து இது ஹோம்ஒர்க்காகவே பண்ணியிருந்தீங்க. இது ஹோம்ஒர்க்காகவே பண்ணியிருந்த ஒரு வேர்டு அன்பேட்டட். ஸோ பெர்சிஸ்டன்ட், கண்டினியூஸ், என்டியூரிங், சீஸ்லெஸ். பெர்சிஸ்டன்ட், கண்டினியூஸ், என்டியூரிங், சீஸ்லெஸ். சிம்மரிங் அப்படின்னு பார்த்தோம்ல. சிம்மரிங்னா கொதிச்சு எழுறதுக்கு முன்னாடி, த ஸ்டேட் ஆஃப் ஜென்டில் பாய்லிங் ஆர் சப்ரஸ்ட் இன்டென்ஷன். ஓகேங்களா? ஸ்டூவிங், சீத்திங், ஸ்மோல்டரிங். ஓகேங்களா? சிம்மரிங் அப்படின்னா கொதிச்சு எழுறதுக்கு முன்னாடி. அசேஜ் அப்படின்னா வந்து verb to make something less intense or relieve a discomfort or satisfy a need. ஸோ அசேஜ் அப்படின்னா வந்து ஒரு இன்டென்ஸை குறைக்காது, இல்லை ஒருத்தவங்கள திருப்திப்படுத்துறது. அஸ்வேஜ். ஓகேங்களா? ஃபெஸ்டரிங் அப்படின்னா வந்து சம்திங் தட் இஸ் ஓசனிங், ரோட்டனிங் ஆர் பிகமிங் மோர் இன்டென்ஸ் ஓவர் அ டைம். ஒரு விஷயம் ரொம்ப மோசமாகிறது, இல்லை கெட்டு போகிறது, ஆர் பிகமிங் அ மோர் இன்டென்ஸ், ரொம்ப தீவிரமாகிறது. ஃபெஸ்டரிங். ஓகேங்களா? டீகேயிங், ரோட்டனிங், டிட்டோரியேட்டிங், ஓசனிங், ஸ்மோல்டரிங், எக்ஸைட்டிங் இன் அ சப்ரஸ்ட் ஸ்டேட் ஆர் ரெடி டு எஸ்கலேட். ஸோ ஓகே, இது எல்லாமே வந்து இதுக்கான தான். ஸோ டீகேயிங், ரோட்டன், டிட்டோரியேட்டிங், ஓசனிங், ஸ்மால்ட்ரிங், எக்ஸைட்டட். ஓகேங்களா? இது எல்லாமே ஒரு மீனிங். ஓகேவாப்பா? அடுத்து அசேஜ். இதுக்கு பார்த்தீங்களா எலிவேட்டட். ஸோ ஒரு விஷயத்தை வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி ஒரு விஷயத்தை சாஃப்ட் பண்ணுறது, மிட்டிகேட் பண்ணுறது, அப்பீஸ், கிராட்டிஃபைனா வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு வேர்டு. ஸோ கிராட்டிஃபை. ஓகேங்களா? எலிவேட், அசேஜ். ஓகே, ஃபால்ட் லைனாக 2 இது பார்த்தோம். நவுன் ஒன்று அது எர்த்குவேக் வரதுக்கு டெக்டானிக் பிளேட்ஸ் வச்சு ஒன்று பார்த்தோம். இன்னொன்று மெட்டஃபர். ரெண்டு விஷயங்கள், ஒரு டிவிஷன் இல்லை ஒரு கான்ஃப்ளிக்ட், 2 முரண்பாடு இருந்துச்சுன்னா அதை மெட்டஃபராக சொல்லுவோம். ஸோ மெட்டஃபர்னா என்ன? உருவகப்படுத்துவது. ஸோ மெட்டஃபர். ஓகேவா? மெட்டஃபராகவும் சொல்லலாம், ஜாகிரபிக்கல் டெஃபினேஷனாகவும் சொல்லலாம். ஸோ ஃபால்ட் லைன். ஓகேங்களா? ஃபால்ட் லைன். அடுத்து எக்ஸ்ப்ளாய்ட்னா ஒரு விஷயத்தை வந்து இது பண்ணுறது. நவுன் ஆர் வேர்ப் அப்படின்னு வரும். போல்ட் ஆர் டேரிங் ஃபீட். ஸோ போல்ட் ஆர் டேரிங் ஃபீட்னு நவுனில் சொல்லுவாங்க. வேர்பில் டு மேக் அ ஃபுல் யூஸ் ஆஃப் சம்திங் ஆர் டேக் அ அட்வான்டேஜ் ஆஃப் சுச்சுவேஷன் ஆர் சம்திங் அன்ஃபேர்லி. ஸோ சம்திங் அன்ஃபேர்லி. ஆக்சுவலி இந்த எக்ஸ்ப்ளாய்ட்ன்ற வேர்டை நம்ம பார்த்ததுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வந்து நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேங்க. என்ன அப்படின்னா வந்து ஃபாரின் பெவரேஜ் கம்பெனிஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்டிங் த வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க பேசும்போது இந்த வேர்டை யூஸ் பண்ணாங்க. ஸோ எனக்கு டக்குன்னு கேட்கும்போது நம்ம ஒக்காபில் பார்த்துருக்கோமே இந்த எக்ஸ்ப்ளாய்ட்ன்ற வேர்டை அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு கெஸ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வந்து ரீசெண்டாக நீங்கள் வந்து நம்ம படித்ததுக்கப்புறம் டே டு டே லைஃப்பில் ஏதாவது ஒரு வேர்டை வந்து க்ராஸ் பண்ணி வந்தீங்க அப்படின்னா வந்து அதை ரீகால் பண்ணுற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. ஓகேங்களா? அடுத்து போலரைசேஷன், டிவிஷன் ஆஃப் 2 ஷார்ப் கான்ட்ராக்ட்ஸ். ஸோ டூ ஷார்ப் கான்ட்ராஸ்ட் திங்ஸ். ஸோ எர்த்தை வச்சு பார்த்தோம்ல, நார்த்து போல் சவுத்து போல் அப்படின்னு. ஸோ போலரைசேஷன்னா நவுன். ஸோ டைவர்ஜன்ஸ், ஃப்ராக்மெண்டேஷன்ஸ். ஸோ ஃப்ராக்மெண்டேஷன்ஸ்னால் குட்டி துகள்கள், குட்டி பீஸ். ஸோ ஃப்ராக்மெண்டேஷன், டைவர்ஜன்ஸ், போலரைசேஷன்ஸ். ஓகேங்களா? டாசிட்லி அட்வர்ப். இதுவும் ஹோம்ஒர்க்காக பண்ணோம். ஸோ இதுவும் நம்ம ஹோம்ஒர்க்காக பண்ணோம்ல. ஸோ ஹோம்ஒர்க்காக பண்ணோம். த ஆக்ஷன் டன் இம்ப்ளிசிட்லி ஆர் வித்தவுட் எக்ஸ்பிளிட்டிங் த எக்ஸ்பிரஷன். ஸோ ஒரு விஷயம் ஹிட்டனாக பண்ணுறது, சப்டைலாக பண்ணுறது. ஓகேங்களா? இம்ப்ளிசிட்லி, கவர்ட்லி, வித்தவுட் அ டைரக்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ டைரக்டான எக்ஸ்பிரஷன் இல்லாமல் இம்ப்ளிசிட்டாக பண்ணுறது. இம்ப்ளிசிட்லி, கவர்ட்லினா டன் சீக்ரெட்லி. ஓகேங்களா? ப்ரொசஷன்னா பரேட்னு பார்த்தோமா, பரேட், மார்ச், கேவல்கிளேட். ஓகேங்களா? கேவல்கிளேட், பரேட், மார்ச், கேவல்கிளேட். ஒரு நம்பர்ஸோ இல்லை வெஹிக்கிள்ஸோ வந்து ஒரு ஆர்டரில் போகிறது தான் வந்து ப்ரொசஷன். சார்ஜ் அப்படின்னா மல்டிபிள் மீனிங் இருக்குங்க. ஸோ சார்ஜ்ன்றது அஜெக்டிவாக வரும். ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ், ஒரு மொபைலையோ ஒரு பைக்கையோ சார்ஜ் போடும், எலக்ட்ரிக் பைக்கையோ சார்ஜ் போடும் சொல்லுவாங்க, எலக்ட்ரிக் சார்ஜ். ஃபில்டு வித் எமோஷன்ஸ், ஃபீலிங், டென்ஷன் ஆர் எக்ஸைட்மெண்ட். ஸோ நம்ம பார்த்ததில் வந்து இந்த மீனிங் தான் வந்துச்சு, ஃபில்டு வித் எமோஷன், டென்ஸ். ஓகேங்களா? இன்னொன்று சார்ஜ் டு அக்யூஸ் சம் ஒன் ஆன் அ க்ரைம். ஒரு க்ரைமில் இவங்க மேலே சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லல. ஸோ போலீஸ் வந்து எஃப்ஐஆர் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கோர்ட்டில் வந்து இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து கேஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணோமா,
அதுக்கப்புறம் பில்லு, ரெஸ்டாரண்ட் போனோன்னா இவ்வளோ அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுவோமா. ஸோ இவ்வளோ மல்டிபிள் மீனிங்ஸ் இருக்குது இந்த சார்ஜ்ன்ற வேர்டுக்கு. டென்ஷன், அக்யூஸ்ட், பில்டு. டென்ஷன், அக்யூஸ்ட், பில்டு. ஃப்ளேர் அப், ஃப்ளேர் அப் அப்படின்னா சடன் அவுட்பர்ஸ்ட். ஃப்ளேர் அப், சடன் அவுட்பர்ஸ்ட். போலீசிங், மெயின்டைனிங் அ லா அண்ட் ஆர்டர்னு பார்த்தோமா, மெயின்டைனிங் அ லா அண்ட் ஆர்டர் நவுன். அன்ஃபோல்டிங், அன்ஃபோல்டிங்னா ஒரு விஷயத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகிறது அப்படின்ற மாதிரி பார்த்தோம், ஆரம்பிக்கிறோம். ஸோ கிராஜுவலி டெவலப்பிங் ஆர் பீயிங் ரிவீல்டு. ஆன் அ எஜ், ஆன் அ எஜ் அப்படின்னா வந்து டென்ஸ், நர்வஸ் ஆர் இரிட்டேட்டபிள். ஸோ டென்ஸ் ஆர் நர்வஸாக இருக்கிறது தான் வந்து ஆன் அ எஜ். impoverished, impoverished, state of poverty or depletion. ஸோ வறுமையில் இருக்கிறது impoverished. due in expected to happen, ஃபியூச்சரில் நடக்க போகிற ஈவெண்ட். intent, determination or focus. intent, determination or focus. pander, pander அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா act of fulfilling someone's wish. pander, ஸோ act of fulfilling a someone wish. ஓகேங்களா. ஓகே. அப்சால், அப்சால்னா ஒரு விஷயத்துலேருந்து ஃப்ரீ பண்ணிக்கிறது. அப்சால்னா ஒரு விஷயத்துலேருந்து ஃப்ரீ பண்ணிக்கிறது. அப்சால்னா ஒரு விஷயத்துலேருந்து ஃப்ரீ பண்ணிக்கிறது. அவ்வளோதாங்க இன்றைக்கான, அதாவது ரிவிஷன் ஒக்காப்ஸ் முடிஞ்சு. இன்றைக்கான ஒக்காப்ஸ் அப்படியே பார்த்துடலாமா. இன்றைக்கான ஒக்காப்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்பவே கம்மி தான். டவுன்ற ஒரு வார்த்தைங்க. டவுன்ற ஒரு வார்த்தை எத்தனை பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் வருதுன்னு பாருங்கள். அட்வர்ப், அட்வர்பாக வருது. அட்வர்பாக வருதுன்னா மூவிங் டுவர்ட்ஸ் ஆர் லோயர் பொசிஷன் ஆர் ரெடியூசிங் த இன்டென்சிட்டி. ஸோ அட்வர்ப்னா மூவிங் டுவர்ட்ஸ் த லோயர் பொசிஷன், ஒரு லோயர் பொசிஷனுக்கு போகிறதுக்கு அட்வர்பாக வந்து வரும். அதே மாதிரி அஜெக்டிவாக வரப்போ டிப்ரெஸ்டு ஆர் அன்அவைலபிள் ஆர் டைரக்ட்லி டவுன்வர்ட் அப்படின்ற ஒரு மீனிங்கில் வரும். ஸோ நாளைக்கு வந்து ரிவிஷன் பண்ணும்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸோட சேர்த்து பார்த்துருவோங்க. ஓகேங்களா. நவுன் அப்படின்னா வந்து சாஃப்ட் ஃப்ளஃபி ஃபெதர்ஸ். ஒரு ஃபெதரை வந்து நவுனாக வரப்போ வந்து சொல்கிறாங்க. இல்லை பீரியட் ஆஃப் டிஃபிகல்ட்டி அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. வேர்ப், டு பிரிங் சம்திங் டு அ கிரவுண்ட் ஆர் கன்சியூமிங் குவிக்லி. ஸோ ஒரு விஷயத்தை வந்து கிரவுண்டு கொண்டு வரதோ இல்லை ஒரு விஷயத்தை வேகமாக கன்சியூம் பண்ணிக்கிறதுலையோ வரும். ப்ரிப்போசிஷன், மூவிங் அலாங் ஆர் டுவர்ட்ஸ் அ லோயர் பாயிண்ட். ப்ரிப்போசிஷனாக வரப்போ மூவிங் அலாங். ஓகே. டிசெண்டிங், டிசெண்டன்ட் பார்த்துருக்கோமா. டிசெண்டா என்ன, பிக் டு ஸ்மால். அசெண்டிங்னா ஸ்மால் டு பிக் பார்த்துருக்கோம்ல. அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர். ஸோ அதாங்க அசென்ட், டிசென்ட். ஸோ டவுன். ப்ராட் பேஸ்ட், ப்ராட் பேஸ்ட் அப்படின்னா வந்து சம்திங் காம்ப்ரிஹென்சிவ் ஆர் வைட்லி இன்க்ளூசிவ், ரொம்ப ப்ராடாக. ஸோ ப்ராடுன்ற வேர்டு இருக்கா. ஸோ ப்ராட்னாலே வந்து வைடு அப்படின்னு பார்த்துக்கோங்க. வைட் பேஸ்ட். ஸோ வைட், வைட் ரேஞ்சிங். ஸோ வைடு ரொம்ப பெருசு, வைட் ரேஞ்சிங். ஓகேங்களா. ஜென்ரல் அப்படின்னா வந்து ஒரு விஷயத்தை ஸ்பெசிஃபிக்காக சொல்லாமல் மேலோட்டமாக சொல்கிறது. இப்போ நம்ம வந்து ஒரு எடிட்டோரியல் பார்க்குறோன்னா அதுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஜென்ரலாக பார்க்குறோம், இன்டெப்த்தாக பார்க்காம. ஸோ அதை எடுத்துக்கலாம். ஸோ ஜென்ரல், நாட் லிமிட்டட் டு அ ஸ்பெசிஃபிக் ஏரியா ஆர் டீடைல்ஸ். நாட் லிமிட்டட் டு த ஸ்பெசிஃபிக் ஏரியா ஆர் டீடைல்ஸ். ஸோ வைட் ரேஞ்ச், ஜென்ரல், ப்ராட் பேஸ்ட். நம்ம வந்து எடிட்டோரியல் இருக்க ஃபண்டமெண்டல்ஸாக ப்ராட் பேஸ்டாக பார்க்கல, சிம்பிளாக ஜென்ரலாக பார்க்குறோம். ஓகேங்களா. ப்ராட் பேஸ்ட். halved, halved அப்படின்னா verb, splitting or reducing something by half. ஸோ halvedனா வந்து பாதி ஆக்கிறது. bisectனா to divide into a two equal parts. ஓகேங்களா. bisect. contraction, contractionனா சுருக்கம்னு பார்த்துருக்கோம். ஸோ நவுனாக வருது. the process of becoming a smaller or tighter. the process of becoming a smaller or tighter. materialize, மெட்டீரியலைஸ்னா ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குதல், அதாவது ஒரு மெட்டீரியலாக, ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம், ஒரு டு பிகம் ஆக்சுவல், அப்பியர்ஸ் ஆர் டு டேக் அ ஃபிசிக்கல் ஃபார்ம். ஸோ மெட்டீரியலைஸ், மெட்டீரியலைஸ்ட். ஓகேங்களா. வேர்ப், இது வந்து வேர்பாக வரும். அதாவது எமர்ஜ்டு, டிரான்ஸ்பயர், மேனிஃபெஸ்ட். மேனிஃபெஸ்ட்னா வந்து கனவு காண்றதுன்ற ஒரு வேர்டு வரும். டு ஷோ ஆர் பிகம் அ எவிடென்ட். ஸோ மேனிஃபெஸ்ட்னா ஒரு நம்ம என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவோம். ஸோ லைக் வி ஹாவ் டு இமேஜின் that we want to become something. ஸோ ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் கொடுக்கறதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுன்னு சொல்லுவோமா. ஸோ அதுக்காக இது சிமிலர் மீனிங்காக இங்கே போட்டிருக்காங்க. ஸோ மேனிஃபெஸ்ட்னா டு ஷோ ஆர் பிகம் அ எவிடென்ட். ஸோ மேனிஃபெஸ்ட்னா லைக் அட் ட்ரீம் மாதிரி தான். ஸோ மேனிஃபெஸ்ட்னா ட்ரீம் மாதிரி. டிரான்ஸ்பயர், டு பிகம் அ நோன் ஆர் அக்வயர். எமர்ஜ், டு கம் இன் டு அ வியூ ஆர் எக்ஸிஸ்டன்ஸ். ஓகேங்களா. லைக்லிஹுட், லைக்லிஹுட்னா பாசிபிலிட்டி ஆர் ப்ராபபிலிட்டி ஆஃப் சம்திங் ஹேப்பன். லைக்லிஹுட் நடக்கும், நடந்தால் நடக்கும். பாசிபிலிட்டி ஆர் ப்ராபபிலிட்டி, பாசிபிலிட்டி ஆர் ப்ராபபிலிட்டி.
ப்ராஸ்பெக்டும் அதே தான், the expectation of livelihood of something happening. ஓகேங்களா? ஓகேவா? இன்றைக்கான ஒக்காப் வந்து இவ்வளோ தான். ஒக்காப் பார்த்தாச்சுல. இப்போ அப்படியே வந்து கான்செப்ட் வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அப்படியே வந்து கான்செப்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம ஒரு ஃபினான்ஷியல் டாபிக் படிக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபினான்ஷியல் சப்ஜெக்ட் ரிலேட்டட் எடிட்டோரியல் படிக்க போகிறோம்னா கான்செப்ட் ஃபஸ்ட்டு எக்கனாமி அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. எக்கனாமிக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பிரான்ச் ஆஃப் நாலேஜ் கன்சர்ன்டு வித் அ ப்ரொடக்ஷன், கன்சப்ஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வெல்த். அதாவது ஒரு ப்ரொடக்ஷன்னா உருவாக்குதல், கன்சப்ஷன்னா வந்து ஒருத்தவங்க யூஸ் பண்ணிக்கிறது, ஸோ எடுத்துக்கிறது, ஸோ வாங்கிறது, அந்த மாதிரி. ஸோ ஒரு கடையில் வந்து ஒரு இதை வச்சு பார்த்துக்கலாமே. லைக் வந்து எப்படி சொல்கிறது, சும்மா ஒரு எக்கனாமினா வந்து ஒரு கடை இல்லை வந்து ஒரு மேனுஃபேக்சரிங், அந்த மாதிரி ஒரு பொருளை தயாரிக்கிறாங்க, அந்த மாதிரினா ஒரு ப்ரொடக்ஷன், அதை தயாரிக்கிறத வச்சும், இல்லை கன்சப்ஷன் அது வாங்குறாங்களா அது சேலை பொறுத்தும், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வெல்த் அது கிரியேட் பண்ணக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸை கன்சிடர் பண்ணியும் இந்த எக்கனாமிக்ஸ்ன்றது, இதை பற்றி படிக்கிறது தான் எக்கனாமிக்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எக்கனாமிக்ஸ்னால் என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே ஜென்ரலாக பண்ணுறோங்க, ஜென்ரலாக சொல்கிறேன், ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. ஓகேங்களா? அடுத்து டிமாண்ட் அண்ட் சப்ளை. டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்னா என்னென்னா, ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ டிமாண்ட் அப்படின்னா ஒரு பொருளுக்கு அதிக டிமாண்ட் இருந்துச்சு அப்படின்னா வந்து, இப்போ மக்கள்கிட்ட நிறையா அந்த பொருள் எல்லா மக்களும் வந்து இப்போது 100 பேர் இருக்காங்கன்னா 10 சப்ளை இருக்குது. ஸோ இன்னும் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், ஒரு 10 பிஸ்கட் இருக்குன்னு வச்சுக்கோமே, 10 பிஸ்கட் இருக்குது. ஆனால் 100 மக்களுக்கு வந்து 100 சில்ட்ரன்ஸ்க்கு வந்து அந்த பிஸ்கட் வேணும் அப்படின்னு சொன்னால் சப்ளை எங்கே இருக்குது, சப்ளை கம்மியாக இருக்குது. அந்த வேணும்னு சொல்கிறாங்க பார்த்தியா, அந்த 100 சில்ட்ரன்ஸ்க்கு பிஸ்கட் வேணும்னு சொல்கிறது டிமாண்டு. ஸோ டிமாண்டு, ஸோ இதாங்க தேவை இருந்தால் அது டிமாண்டு. சப்ளைன்றது அந்த பொருளோட அளவு, இருக்கக்கூடிய அளவு. ஸோ இது எப்போவுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னலுங்க. ஸோ சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்ட் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல். இப்போ டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருள் விற்று போயிடும், சப்ளை கம்மியாக இருக்கும். அதே இது ஆப்போசிட் என்னன்னா, சப்ளை நிறையா இருக்குது அப்படின்னா அதோட டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் கொஸ்டினாகவே நான் வந்து ஆலிபோர்டில் வந்து ஒரு கொஸ்டினாக வந்து பார்த்தேன். ஸோ சப்ளை இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் டு டிமாண்ட். ஸோ சப்ளை இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் டு டிமாண்ட். ஸோ ஒரு பொருளோட சப்ளை அதிகமாக இருந்தால் அதுக்கான டிமாண்டு கம்மியாக இருக்குங்க. டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சப்ளை கம்மியாக இருக்கும். ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல். ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை அதோட கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. தேவை, இருப்பு. ஸோ டிமாண்ட்னா தேவை, சப்ளைனா இருப்பு. ஓகேங்களா? அடுத்து ஒரு ஜிடிபி, ஒரு கண்ட்ரி வந்து வளரணும் அப்படின்னா வந்து அதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு எக்கனாமிஸ்ட் இருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த ஸ்டடி எக்கனாமிக்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். எக்கனாமிக்ஸ்னால் அதை படித்த ஒருத்தர். ஸோ ஒரு எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு கண்ட்ரி வளர்கிறதுக்கான ஒரு ப்ரிடிக்ஷன், எவ்வளோ வளருதுன்றதை ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அவங்க எக்கனாமிக் க்ரோத்து. ஸோ எக்கனாமிக் க்ரோத்தை ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறுது அப்படின்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணுவாங்களா? அது யார் பண்ணுவாங்க? இந்தியா அளவில் பார்க்கும்போது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் தான் யார்? நித்தி ஆயோகா, ஆர்பிஐ. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவல் யார் பண்ணுவாங்கன்னா, IMF, இந்தியன் மானிட்டரி ஃபண்ட், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், அதே மாதிரி யுனைடெட் நேஷன். ஸோ ஓகேங்களா? சாரி தப்பாக இருக்கு, யுனைடெட் நேஷன். இவங்களும் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ரைவேட் கம்பெனிஸ், கிறிசில், S&P, மோர்கன் ஸ்டான்லி, கோல்ட்மேன் சாட்ச், அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் எக்கனாமிக்ஸ், அதாவது ஒரு தனி நபர், அவங்களுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து மூணு செக்டாரில் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. இதில் எந்த வேல்யூஸ் வந்து அக்யூரேட்டாக இருக்கும், எதை வந்து வேலிடாக எடுத்துக்காங்க, மோஸ்ட்லி நம்மளை மாதிரி படிக்கிறவங்க இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா, ஆர்பிஐ எதை சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அதை தான் வந்து எக்கனாமிக் க்ரோத்தாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்க, எக்கனாமிக் க்ரோத்னா என்னன்னு பார்த்தாச்சு, எக்கனாமிக்ஸ்னா என்னன்னு பார்த்தாச்சு, டிமாண்ட் அண்ட் சப்ளைனா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போது
ஒரு மெஷர் பண்ணுறதுக்கு சரிங்க எக்கனாமிக் கன்சப்ஷனை வச்சு மெஷர் பண்ணலாம், ப்ரொடக்ஷனை வச்சு மெஷர் பண்ணலாம். ஒரு எக்கனாமி வளருதுன்றத எப்படிலாம் மெஷர் பண்ணலான்னா நிறைய வழிகள் இருக்குது. அது ரொம்ப முக்கியமான இது என்ன அப்படின்னா ஜிடிபியை வச்சு தான் ஒரு எக்கனாமி வளருதா வளரலையா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜிஎன்பி, இது ரெண்டும் கொஞ்சம் முக்கியம். இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆகலாம். ஓகேங்களா? இப்போ ஜிடிபி அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதுக்கு என்ன மீனிங்னா த டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் வித்தின் அ கண்ட்ரி பார்டர்ஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஹூ ப்ரொடியூஸ் தம். இப்போது ஒரு குட்ஸ், அதாவது ஒரு பொருளோ இல்லை ஒரு சர்வீஸோ யார் வந்து இந்தியாவுக்குள்ளே, ஸோ நம்ம ஜிடிபினா இந்தியா பற்றி பேசுகிறப்ப இந்தியாவுக்குள்ளே யார் பண்ணுறாங்களோ, ஓகேங்களா, யார் பண்ணுறாங்களோ அதை மெஷர் பண்ணுறது தான் வந்து ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவுக்குள்ளே யார் வேணாலும் பண்ணலாம்ல. ஒரு டொமஸ்டிக் பிளேயர், அதாவது ஒரு டொமஸ்டிக்காக உள்ள மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களும் பண்ணலாம். இல்லை ஃபாரின் கம்பெனிஸ் உள்ள இந்தியாவுக்குள்ளேயும் வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்களும் இருக்காங்கல்ல, ஆப்பிள், ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறது ஜிடிபியில் கால்குலேட் பண்ணுவாங்க. இந்தியாவுக்குள்ளே ஒரு பொருளோ உள்ள ஒரு சர்வீஸோ அதோட வேல்யூவை மெஷர் பண்ணி கால்குலேட் பண்ணுறதாங்க ஜிடிபி. ஜிஎன்பினா இதே மாதிரி தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து லேண்ட் இந்தியாக்குள்ளன்னு கிடையாது, இந்தியன்ஸ் அப்படின்ற மாதிரி. அதாவது த டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பை த கண்ட்ரி சிட்டிசன்ஸ் அண்ட் கம்பெனிஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் வேர் தே ப்ரொடியூஸ். ஸோ இந்த இடத்துல வந்து இதை கால்குலேட் பண்ணும்போது இங்கே வந்து என்ன பண்ணாங்க, நான் ஆப்பிள்லாம் கன்சிடர் பண்ணாமா, ஆப்பிளெல்லாம் இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இந்தியாவிலேருந்து வேறு யாராவது வேறு கண்ட்ரியில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்கல்ல, இல்லை ஒரு பொருள் விற்பாங்கல்ல, அதை கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. வேறு டேட்டாஸ் வந்து இது கொடுக்கும். ஸோ இதை வச்சு ஒரு எக்கனாமிக் க்ரோ ஆகுதுன்றதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னால் வந்து அதில் வந்து எக்ஸ்பெக்டன்சி, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எஜுகேஷன், இன்கம் லெவலு, அதே மாதிரி ஃபிசிக்கல் குவாலிட்டியில் வந்து குழந்தை பிறக்கிறது, எவ்வளோ குழந்தை பிறந்திருக்கு, லிட்ரஸி ரேட் என்ன இருக்குது, ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸை வச்சும் எக்கனாமிக் க்ரோத்தை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. பர்ச்சேஸ் மேனேஜ் இண்டெக்ஸ்னால் எக்கனாமிக் ட்ரெண்ட் இன் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீசஸ். இப்போ ஒரு பொருள் வந்து எவ்வளோ வாங்குறாங்க, எவ்வளோ விற்கிறாங்க, ஸோ அந்த மாதிரி எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸை வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் செக்டாரில் வச்சு வந்து இந்த பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வேர்டு வந்து ரொம்ப காமனாக வந்து நிறைய எடிட்டோரியல்ஸ், அதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் எடிட்டோரியல்ஸ் பாஸ்டிங்க அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் வந்து நிறைய ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுவாங்க. அதே மாதிரி இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். ஸோ இன்றைக்கான எடிட்டோரியல் வந்து இதை பேஸ் பண்ணி தான் வந்து சொல்லுவாங்க. இந்த இண்டெக்ஸை வச்சு தான் எக்கனாமிக் க்ரோத்தை பற்றி பேசியிருக்காங்க. அதே மாதிரி ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஆறுமே வந்து ஒரு டூல்ஸ், அதாவது எக்கனாமிக் க்ரோத்தை ப்ரிடிக்ட் பண்ணுற இந்த டூல்ஸ். இப்போ புதுசாக தான் இந்த க்ரீன் இண்டெக்ஸ் அப்படின்றது வந்து ஆட் ஆகிருக்கு. அது வந்து எதுக்காக அப்படின்னா சஸ்டைனபிலிட்டி, கார்பன் நியூட்ரலாகவும் நியூ ரெனியூபிள் எனர்ஜி, ஸோ இந்த ரெனியூபிள் எனர்ஜி இந்த மாதிரி விஷயங்களுக்காக எல்லாம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அந்த பர்டிகுலர் கண்ட்ரி வந்து இது பண்ணுதுன்னு சொல்லி அதையும் ஜிடிபியில் வந்து அந்த ஒரு எக்கனாமிக் க்ரோத்துக்கு வந்து கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது இதை வந்து யுனைடெட் நேஷன் வந்து ஒரு சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட் கோல்ஸ் வச்சுருக்காங்கல்ல, அது எத்தனை கோல் இருக்குது, முடிஞ்சால் அது என்னென்ன கோல்ஸ் அப்படின்னு சொல்லியும் வந்து போடுங்க. இதுவும் வந்து நான் ரீசெண்டாக எழுதின ஏதோ ஒரு மெயின்ஸில் வந்து இந்த கொஸ்டின் வந்துருந்துச்சு. எது சஸ்டைனபிலிட்டி கோல் கிடையாது, இந்த 17 நினைக்கிறேன். ஸோ இந்த 17 எது கிடையாது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதுவும் யூஸ்ஃபுல்லான ஒரு ஹோம்ஒர்க் தான். இதுதான் இன்றைக்கான ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க்குங்க. அடுத்து மேக்ரோ எக்கனாமிக் மீட்டர் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டூல் யூஸ் பண்ணுறாங்க. யார் யூஸ் பண்ணுறாங்கன்னா நித்தி ஆயோகா யூஸ் பண்ணுறாங்க ஃபார் அ லாங் டேர்ம் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ். அதே மாதிரி மேசியன் வெக்டார் ஆட்டோகிரேஷன், ஸோ BVAR, இதுவும் வந்து எனக்கு ஒரு இன்டர்வியூவில் இந்த இதை கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப டெப்த்தாக கேட்க மாட்டாங்க, பட் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுங்க. த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச் யூஸ்டு ஃபார் அ குவார்ட்டர்லி ஃபோர்காஸ்டிங் ஆஃப் இந்தியாஸ் எக்கனாமிக்ஸ். ஸோ குவார்ட்டர்லி வந்து இந்த BVAR அந்த அப்ரோச்சை யூஸ் பண்ணி வந்து எக்கனாமிக் க்ரோத்தை வந்து ப்ரிடிக்ட் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் டூல். ஸோ இது வந்து முக்கியமான டூல் ஃபார் இந்தியா. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முக்கியமான டூல். த டைம் வேரியிங் பேராமீட்டர் ரெக்ரெஷன்ஸ். ஓகேங்களா, டைம் வேரியிங். ஸோ ஃபோர்காஸ்ட் த மாடல் தட் எவாலுவேட்ஸ் த டிமாண்ட் சைட் அண்ட் சப்ளை சைட் ஆஃப் த ஃபேக்டர். ஸோ TVPR அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து
சப்ளை ஃபேக்டர்ஸையும் டிமாண்ட் ஃபேக்டர்ஸையும் கன்சிடர் பண்ணி இருக்குது. ஸோ அதுக்காக அதை வச்சு, ஸோ நான் இங்கே சொன்னேன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட். ஸோ ஒரு எக்கனாமி க்ரோ ஆகணும் அப்படின்னா டிமாண்டும் ஓவர் ஆகிடக்கூடாது, சப்ளையும் ஓவர் ஆகிடக்கூடாது. ஸோ அதை வந்து மானிட்டர் பண்ணி, ஸோ அதுக்கான ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் வந்து அதில் எப்படி க்ரோ ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து யூஸ் பண்ணுற டூல்ஸ் தான் இந்த டூல்ஸ் எல்லாம். ஓகேங்க. அடுத்து ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ் அப்படின்னா வந்து இப்போ வந்து இவங்கெல்லாம் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறாங்கல்ல, ஸோ நெக்ஸ்ட் குவார்ட்டர் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்க போகுது, இவ்வளோ இருக்க போகுது, 6.5 அந்த மாதிரி. ஸோ அந்த பர்டிகுலர் குவார்ட்டர் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவல் டேட்டாஸை வச்சு ஒரு வேல்யூ ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. அதாங்க ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ் அப்படின்றது. ஸோ ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ் ரெஃபர்ஸ் டு த அப்டேட்டட் கால்குலேஷன் ஆஃப் எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் as usually after a more accurate or more recent datas become available. ஸோ இதெல்லாம் அவைலபிள் ஆனதுக்கப்புறம், அந்த அக்யூரேட் டேட்டாஸ் வந்ததுக்கப்புறம் அந்த மறுபடியும் அதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது எவ்வளோ ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ். ஸோ மேலே பார்த்தோமா இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு, இந்த இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனுக்கு என்னென்ன ஏரியாஸை சூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்கன்றது தான் மட்டும்தாங்க இதில் கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்துட்டாலே அடுத்து எடிட்டோரியல் ரொம்ப ஈஸி. ஸோ இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் குரோத்துக்கு எந்தெந்த செக்டார்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும், எந்தெந்த செக்டார்ஸை வந்து கணக்கெடுத்துப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கோர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செக்டார் இருக்குது, அதாவது ஒரு செக்மெண்ட். அதுக்கப்புறம் யூசர் பேஸ்டு கிளாசிஃபிகேஷன். அப்படின்னா வந்து யார் யூசர் பேஸ்ட்னா நம்ம தான் ஒரு பொருளை யூஸ் பண்ணுறோம்ல, அந்த நம்ம தான் யூசர்ஸ். ஸோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கான கிளாசிஃபிகேஷன்ஸில் வந்து சில இது வரும். அதே மாதிரி எமர்ஜிங் க்ரோத் ஃபீல்டு, இப்போ கரண்ட்டாக வளரக்கூடிய க்ரோத் ஃபீல்டுன்னு சொல்லி இந்த மல்டிபிள் செக்டார்ஸை வந்து இப்படி செக்மெண்டேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கோர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா என்ன, மேனுஃபேக்சரிங், தயாரிக்கிறது. மைனிங், ஓகேங்களா, மைனிங்னா வந்து சுரங்க வேலையை, ஸோ அந்த மாதிரி மைனிங் அந்த செக்டார். அதே மாதிரி பவர் ஜென்ரேஷன். ஸோ இந்த 3 செக்டார்ஸும் தான் வந்து கோர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கோர் இண்டஸ்ட்ரீஸ் வேல்யூ, ஸோ இதுதான் வந்து இந்த இருக்கிறதுலே மேனுஃபேக்சரிங் தான் வந்து அதிகமான பர்சன்டேஜ் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இண்டெக்ஸுக்கு வந்து கணக்கெடுத்துக்கக்கூடிய பொருளுங்க. ஸோ மேனுஃபேக்சரிங், அதுக்கப்புறம் மைனிங், அதுக்கப்புறம் பவர் ஜென்ரேஷன். யூசர் பேஸ்ட் கிளாசிஃபிகேஷன்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கன்சியூமர் டியூரபிள்ஸ், கன்சியூமர் நான் டியூரபிள்ஸ், கேபிட்டல் குட்ஸ். ஸோ எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் அண்ட் ஆட்டோமொபைல்ஸ். ஓகேங்களா. ஸோ கன்சியூமர் டியூரபிள்ஸ் அப்படின்னா வந்து டியூரபிள்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிள் டு வித்ஸ்டாண்ட் த வியர், ப்ரெஷர் ஆர் டேமேஜ். ஏபிள் டு வித்ஸ்டாண்ட் த வியர், ப்ரெஷர் அண்ட் டேமேஜ். புரியுதாங்களா? புரியுதா? ஓகே. ஸோ ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் வந்து தாங்கிக்க முடியும், டியூரபிள். ஸோ டியூரபிள்னா தாங்கிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இது கன்சியூமர் டியூரபிள்னா இதெல்லாம் இல்லாமல் கூட இருந்துடலாம். ஸோ சப்ஸ்டைனபிள் நம்மளால் இருக்க முடியும். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அப்ளையன்சஸ் அண்ட் ஆட்டோமொபைல்ஸ் இல்லாமல் கூட இருந்துடலாம். நான் டியூரபிள்னா இல்லாமல் இருக்கிறது என்னென்ன, ஃபுட்ஸ், பெவரேஜஸ் அண்ட் பேராசிட்டிகல்ஸ் தான் மெடிசன்ஸ். ஸோ இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் இருக்கிறது கஷ்டம். பட் இதெல்லாம் வந்து இது எசென்ஷியல், இது நான் எசென்ஷியல். ஸோ அதான் கன்சியூமர் டியூரபிள். கேபிட்டல் குட்ஸ்னால் என்னென்னா ஒரு பிஸ்னஸ் வளர்ச்சிக்காக வாங்கக்கூடியதான் கேபிட்டல் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்க்ளூடிங் மிஷினரிஸ் அண்ட் எக்யூப்மெண்ட். இப்போது எலக்ட்ரானிக்ஸ் அதெல்லாம் வராதா அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் கமர்ஷியலுங்க. ஸோ பொதுவாக வந்து நம்ம பேர்டனை குறைக்கிறதுக்காக. பட் மிஷினரிஸ் இதெல்லாம் இதுக்கு வாங்குறோம் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் வந்து க்ரோ பண்ணுறதுக்காக. இப்போ ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு மிஷின் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த மிஷினால் ப்ரொடக்ஷன் அதிகமாகும், இது பிஸ்னஸ் ஜென்ரேட் ஆகும், ப்ராஃபிட் அதிகமாகும். ஸோ இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து கேபிட்டல் குட்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது கொஞ்சம் தனியாக வருங்க. ஸோ மிஷினரிஸ், எக்யூப்மெண்ட், டூல்ஸ் இதெல்லாமே வந்து கேபிட்டல் குட்ஸாக கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் மோட்டார் வெஹிக்கிள். ஓகேங்களா. மோட்டார் வெஹிக்கிள்ஸ், ட்ரெய்லர்ஸ் அண்ட் செமி ட்ரெய்லர்ஸ். ட்ரெய்லர்ஸ்னால் என்ன அப்படின்னா வந்து நம்ம அந்த டிராக்டர்ஸ்க்கு பின்னாடி ஒன்று இழுத்துட்டு போவோம்ல, ஸோ அதாங்க மோட்டார் இல்லாமல், அதாவது நான் பவர் வெஹிக்கிள்ஸ். ஸோ டிராக்டருக்கு பின்னாடி இருக்குது, லாரிக்கு பின்னாடி இருக்க அந்த பாடிஸ், ஸோ அது எல்லாமே வந்து ட்ரெய்லர்ஸ் அண்ட் செமி ட்ரெய்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செமி ட்ரெய்லர்ஸ்னால் இல்லை கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸ் வரும். ஸோ ட்ரெய்லர்ஸ்னால் வந்து பியூர் வந்து அது வந்து ஒரு வண்டி, அது வண்டி இது மாதிரி இருக்கும். நான் மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்னா வந்து மெட்டாலே இல்லாத மினரல்ஸ், சில மினரல்ஸ் இருக்குது. ஸோ லைம்ஸ்டோன், மைக்கா, கிளே, டேக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இதோட மைனிங் பண்ணுறது தான் வந்து நான் மெட்டாலிக் மினரல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக் மெட்டல்ஸ் அப்படின்னா அயன், அலுமினியம், காப்பர், ஜிங்க், லெட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் மேனுஃபேக்சரிங்காக இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் மைனிங் கீழே வரும். ஸோ இது மேஜர். இந்த மேஜரான இந்த 3 இதுக்கு கீழே இந்த மல்டிபிள் டிவிஷன்ஸ் வருங்க. ஸோ இதுதான் வந்து ஓவரால் இதோட கால்குலேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய செக்டார்ஸ். ஓகேங்களா. இவ்வளோ டெப்த்தாக படிக்கணுமா அப்படின்னா தெரிஞ்சுக்கங்க, இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
மேபி இஃப் யூ ஆர் அ மெக்கானிக்கல் இன்ஜினியர் இல்லை ஒரு மைனிங் இன்ஜினியர், ஆக்சுவலாக நீங்கள் இன்ஜினியர்ஸ், ஸோ சிவில் இன்ஜினியர்ஸ், ஸோ இவங்கெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா வந்து இன்டர்வியூஸ் மேபி இதுலேருந்து கேள்வி கேட்கறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி எம்பிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் இதுலேருந்து கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுல தப்பு கிடையாதுங்க. ஸோ அவ்வளோதாங்க. இப்போது அப்படியே வந்து வாசிப்போம், எவ்வளோ ஈஸியாக புரியுதுன்னு மட்டும் பாருங்கள். மிஸ்ஸிங் த டார்கெட் on the economy, the central growth target. Okay, centers growth target. Missing what? Target. ஒரு இலக்கு வந்து மிஸ் ஆயிருக்காங்க. ஸோ இலக்கு வந்து மிஸ் ஆயிருக்கு. எதோட இலக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சென்டர்ஸ் growth target, வளர்ச்சிக்கான டார்கெட் இலக்கு வந்து எது மேலே? எக்கனாமி மேலே சென்டரோட growth டார்கெட் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்பெக்ட் மிஸ்ஸிங் த growth டார்கெட். டிஸ்பெக்ட், ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவை கனெக்ட் பண்ணோம். growth, அதாவது growth டார்கெட் மிஸ் ஆகியிருந்தாலும் எக்கனாமி ரிமைன் ஸ்ட்ராங். ஸோ எக்கனாமி வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதாவது growth டார்கெட் வந்து மிஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம வளர்ச்சிக்கான பாதை வந்து தவறினாலும் எக்கனாமி வந்து ஸ்டேபிளாக ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ மக்கள் வந்து நல்லா இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எக்கனாமினா என்னன்னு பார்த்தோம். ப்ரொடக்ஷன், கன்சப்ஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வெல்த். ஸோ ப்ரொடக்ஷனும் கன்சப்ஷனும் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வெல்த்தும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து அப்படியே வாசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஓகேங்களா? வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்தியாஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் க்ரோத் நம்ம பார்த்தோமா. இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் க்ரோத் ஸ்லோ டு அ 6-month low in February to 2.9%. down from January's 5.2% and almost halved from the last February 5.6%. ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், இந்தியாவோட ப்ரொடக்ஷன் க்ரோத் இருக்குல்ல, இந்தியாவோட ப்ரொடக்ஷன் க்ரோத் வந்து ஸ்லோ ஆயிருக்கான். டு அ 6-month low, 6 மாதத்தோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக. சரியா? இந்த பிப்ரவரியில் 2.9% இருந்திருக்கான். ஓகேங்களா? டு அ 6-month low ஆஃப் 6 மாதத்துலேயே கம்மியாக 2.9% இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இருந்திருக்கு. டவுன் ஃப்ரம் எதுலேருந்து குறைஞ்சிருக்கு? டவுன் ஃப்ரம் 5.2%. ஸ்லோட் டவுன் அட்வர்பா வந்திருக்கு. ஸோ டவுன்ற வார்த்தை அட்வர்பா வந்திருக்கு. அட்வர்ப்னா என்னன்னு பார்த்தோம். இண்டிகேட்டிங் த மூமெண்ட் ஃப்ரம் அ ஹையர் டு அ லோவர் பொசிஷன். ஒரு மூமெண்ட் ஃப்ரம், அதாவது எங்கே 5.2% இருந்து 2.9% ஜனவரியிலேருந்து 2.9% சொல்லியிருக்கு. ஸோ மூமெண்ட், ஸோ 5.2லேருந்து 2.9க்கு மாறி இருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் ஹாஃப்டு அண்ட் ஸ்லோ, அண்டுன்றது இந்த இடத்துல இது வேர்பாக வந்திருக்கு. க்ரோத் ப்ரொடக்ஷன் அண்ட் ஆல்மோஸ்ட் ஹாஃப்னா ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. ஃப்ரம் லாஸ்ட் பிப்ரவரி 5.6. ஸோ 5.6லேருந்து ஹாஃபாக குறைஞ்சிருக்கு. ஸோ ஹாஃப் எவ்வளோ? 2.8%. 2.9 ஆல்மோஸ்ட். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட்ன்ற வேர்டு கொடுத்துருக்கோம். ஆல்மோஸ்ட் பாதியாக குறைஞ்சிருக்கு. ஸோ அண்டு வந்து கன்ஜெக்ஷன், இந்த வேர்பையும் இந்த வேர்பையும் சொல்லுது. இது வந்து அட்வர்ப். ஓகேங்களா? புரியுதா? இந்த அட்வர்போட வேர்ப் எங்கே இருக்குது? ஸ்லோடு டவுன். புரிஞ்சா? இந்த சென்டென்ஸ் புரிஞ்சா? திஸ் டிக்ளைன் வாஸ் ப்ராட் பேஸ்ட். ஸோ வைட் ரேஞ்ச். ஸோ இந்த குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல, இது வந்து வைட் ரேஞ்சாக இருக்குது. ஸோ வைட் ரேஞ்ச் எக்ஸப்ட் ஃபார் த மார்ஜினல் ரைஸ். ஸோ இது வந்து இந்த குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப வேஸ்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ வேஸ்டான இன்புட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதான் இங்கே சொல்ல வராங்க. ஓகேவா? அஃபெக்டிங் த மல்டிபிள் ஏரியாஸில் அஃபெக்ட் ஆனது இந்த டிக்ளைன் வந்துருக்கு. எக்ஸப்ட் ஃபார் த மார்ஜினல் ரைஸ். மார்ஜினல் ரைஸ்னால் கொஞ்சம் ஓரளவு அதிகமான ரைஸ். எக்ஸப்ட்னா இதை தவிர்த்து, சில ஃபீல்ட்ஸை தவிர்த்து. என்னென்ன மார்ஜினல் ரைஸ்? பவர் ப்ரொடக்ஷன் ஆஃப் 3.6%, அப் ஃப்ரம் ஜனவரி 3.4%. ஜனவரியிலேருந்து 3.6% மார்ஜினல் ரைஸ். பாருங்கள், 0.2 தான் ஏறி இருக்குது. ஸோ அதான் மார்ஜினல் ரைஸ். ஸோ பவர் ப்ரொடக்ஷன் வந்து 0.2, பட் லெஸ் தேன் அ half of last February 7.6%, but less than half of the last. So 7.6% இருக்கு போன பிப்ரவரியில், அதாவது 2024 பிப்ரவரியில் 7.6% இருந்திருக்குங்க பவர் ப்ரொடக்ஷன். அதில் பாதி தான் இந்த வருஷத்துக்கு, அதாவது இந்த பிப்ரவரியில் இருந்திருக்கு 3.6. ஸோ லெஸ் தேன் half of last February, half. ஸோ 7.6ல் பாதி எவ்வளோ? 3.6. ஓகேங்களா? ஹாஃபாக இருக்குது. அதுக்கப்புறம் while, அதே நேரத்தில் மைனிங் விட்னஸ் த ஸ்டீப் டிக்ளைன்
to 1.6%. மைனிங் சுரங்க வேலையை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கான், விட்னஸ் பண்ணியிருக்கான். ஸ்டீப் டிக்ளைன் 1.6%-ஆக வந்து விட்னஸ் பண்ணியிருக்கான். ஃப்ரம் 8.1% லாஸ்ட் இயர். போன வருஷம் 8.1 இருந்தது, இந்த வாட்டி 1.6%-ஆகி இருந்திருக்கு. ஓகேங்களா, டு 1.6%. அப்புறம் மேனுஃபேக்சரிங் ஆல்மோஸ்ட் ஹாஃப் டு 2.9%. மேனுஃபேக்சரிங் ஆல்மோஸ்ட் 2.9, இங்கே 4.89% போன வருஷத்துலேருந்து இந்த வருஷத்துக்கு 2.9 மாறி இருக்குங்க. ஃப்ரம் த யூசர் பேசிக் கிளாசிஃபிகேஷன்ஸ். ஸோ நம்ம பார்த்தோமா மேஜர் கோர் வந்து என்னென்ன அப்படின்னு. ஸோ பவர் ப்ரொடக்ஷன், மைனிங், மேனுஃபேக்சரிங். அதுக்கப்புறம் யூசர் பேசிக் கிளாசிஃபிகேஷன்ஸ். யூசர் பேஸ்டு கிளாசிஃபிகேஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா, த ஸ்டீப் டிக்ளைன் இன் கன்சியூமர் டியூரபிள் அவுட்புட்ஸ் டு 3. ஸோ கன்சியூமர் டியூரபிள்ஸ் என்னென்னு பார்த்தோம், எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தோம்லங்க, எலக்ட்ரானிக்ஸ் அப்ளிகேஷன்ஸ். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னு பார்த்தோம், ஸோ எலக்ட்ரானிக் அப்ளிகேஷன்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ கன்சியூமர் டியூரபிள்ஸ் பார்த்தோமா, அதோட அவுட்புட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 3.8%. ஃப்ரம் 12.6%லேருந்து 3.8க்கு வந்து குறைஞ்சிருக்குங்க. யூசர் பேஸஸ் ஸ்டீப் டிக்ளைன் இது குறைஞ்சிருக்கா. அதே மாதிரி லாஸ்ட் பிப்ரவரி, ஸோ ஃப்ரம் லாஸ்ட் பிப்ரவரியோட இதுலேருந்து குறைஞ்சிருக்கு. அஸ் வெல் அஸ் the production contraction for the 3 month in a row, as well as the production contraction. இதோட ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லைங்க, கன்சியூமர் டியூரபிள் ப்ரொடக்ஷன் வந்து கான்ட்ராஸ்ட் சுருங்கி இருக்கு ஃபார் அ தேர்ட் மந்த் இன் அ ரோ. ஸோ கான்ட்ராக்ஷன் தேர்ட் மந்த் இன் அ ரோனா 3 மாசமாக குறைஞ்சு தான் இருக்கு. ஓகேங்களா, கான்ட்ராக்ட் சுருங்கி இருக்கு, கான்ட்ராக்ஷன் சுருங்கி இருக்கு. ஸ்மாலர் இன் சைஸ், த ப்ரொடக்ஷன் ஸ்மாலர் ஃபார் த 3 month இன் அ ரோ. அதுக்கப்புறம் த டிக்ளைன் ஆஃப் கன்சியூமர் நான் டியூரபிள்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், ஃபுட்டு, பெவரேஜஸ், பேராசிட்டிக்கல்ஸ் அப்படின்னு பார்த்தோமா. ஸோ அது வந்து 2.1%-ஆக குறைஞ்சிருக்கான். தேர் வாஸ் 3.2% கான்ட்ராக்ஷன் இன் 3.2% கான்ட்ராக்ஷன் ஜனவரியில் 3.2 கான்ட்ராக்ஷன் ஆயிருந்தது, இப்போ 2.1 ஆயிருக்கான். ஸோ த ஸ்டீப் டிக்ளைன் indicates a marked decline in a overall consumption demand. கன்சப்ஷன் டிமாண்ட்னா வந்து வாங்கக்கூடிய டிமாண்ட் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ மார்க்கெட டிக்ளைன். ஸோ இந்த மார்க்கெட டிக்ளைன் ஒரு விஷயத்த மார்க் பண்ணியிருக்குங்க. இந்த ஸ்டீப் டிக்ளைன், இந்த ஓவரால் டிக்ளைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டீப் டிக்ளைன் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஓவரால் கன்சப்ஷன் டிமாண்டை வந்து குறைச்சிருக்கு. ஓகேங்களா, ஓவரால் கன்சப்ஷன் டிமாண்டை வந்து குறைச்சிருக்கு. திஸ் ஹேஸ் பீன், ஓகேங்களா, கன்சப்ஷன் டிமாண்ட்னா என்ன, தேவை. கன்சப்ஷன்னா வந்து வாங்குறது அப்படின்னு சொன்னோமா, வாங்கக்கூடிய தேவை, ஓவரால் வாங்கக்கூடிய தேவை வந்து டிக்ளைன்னு மார்க் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மொத்தமாக பார்த்தோம்ல அந்த ஸ்டீப் டிக்ளைன் வந்து இதை தான் வந்து டினோட் பண்ணுது, இதை தான் இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ஹேஸ் பீன் டிஸ்பெக்ட் அ ஷார்ப் டிப் இன் அ ரீட்டைல் இன்ஃப்ளேஷன். ஸோ திஸ்ன்றது எது, இந்த மார்க்கெட் டிக்ளைன். ஸோ இந்த மார்க்கெட் டிக்ளைன் வந்து இந்த டிக்ளைன் ஹேஸ் been despite a sharp dip in retail inflation. ரீட்டைல் இன்ஃப்ளேஷன்னா வந்து மக்கள் சராசரியாக வாங்கக்கூடிய பொருட்களுடைய விலைவாசி ஏத்தம், அது வந்து குறைஞ்சிருக்கான். ஸோ மக்கள் வாங்கக்கூடிய பொருட்களோட விலைவாசி வந்து குறைஞ்சிருக்கு. அது குறைஞ்சாலும் this has been, so inflation which has down to 3.6% this February from a 5.9. ஸோ 5.9 போன வருஷத்துல இந்த பக்கம் 3.6 ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் வந்துருக்கு. வித் அ லோ ஃபுட் இன்ஃப்ளேஷன் ரேட் அட் 3.7%, த லோயஸ்ட் இன் 2 years. ஸோ இங்கே பாருங்க, ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் இருக்குல்ல, ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் 3.61%ன்னு குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஃபுட் இன்ஃப்ளேஷன்றது சாப்பாட்டுக்கான விலைவாசி ஏத்தம் வந்து அதுவும் குறைஞ்சிருக்கு, 3.75%. 2 வருஷத்துல இதுதான் இருக்கிறதுலே கம்மியாக. ஸோ சாப்பாடு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்குது. ரீட்டைல் இன்ஃப்ளேஷன்ஸ்னால் மக்கள் வாங்கக்கூடிய பொருட்களும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது இவ்வளோ ஸோ சாப்பாடும் கம்மியாக தான் கிடைக்கிது, ஸோ பொருளும் கம்மியாக தான் கிடைக்கிது அப்படின்னு இருக்கப்போ இது பாசிட்டிவாக, டிஸ்பைட் வந்து இவ்வளோ பாசிட்டிவாக சொல்கிறாங்க. பட் திஸ் ஹேஸ் பீன் அப்படின்னா வந்து என்னென்னா மார்க்கெட் டிக்ளைன், இந்த டிக்ளைன் வந்து இருக்குது. ஸோ மக்கள் வாங்கக்கூடிய டிமாண்டை க்ரியேட் பண்ணக்கூடிய நிலைமையில இல்லை, கன்சப்ஷன் டிமாண்டை க்ரியேட் பண்ணக்கூடிய நிலைமையில இல்லை. ஸோ இது வந்து நெகட்டிவ். ஸோ இந்த டிக்ளைனாக இருக்குல்ல ஸோ எப்படி அப்படின்னா
இந்த இவ்வளோ இருந்தும், அதாவது பொருட்கள் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்குது, லோயர் ஃபுட் இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்குது, ஸோ இருந்தும் மக்களோட டிமாண்ட் ஏறலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஓகேங்களா? So this makes it almost certain that the government wish for a Maha Kumbh Mela lead spike in consumption has not materialized and leading to the likelihood of the center 6.5% GDP growth target of 2025 physical being missed. So இது என்ன அப்படின்னா, this make it almost certain. இந்த this again அதான் சொல்லுது, the market decline. இந்த decline இருக்குல்ல, இந்த decline makes it almost sure. இந்த decline வந்து ஒரு விஷயத்தை வந்து almost confirm பண்ணிருச்சு. that என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டிருக்குங்க. the government wish for மகா கும்பமேளா lead spike. ஸோ மகா கும்பமேளா வந்து பீகாரில் நடந்துச்சுல்ல, ஸோ பீகாரை யூபியில் நடந்துச்சுல, ஸோ யூபியில் அங்கே வந்து கன்சப்ஷனை அதிகப்படுத்தும். ஸோ அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து கன்சப்ஷன் மக்களோட வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி, ஸோ பொருளை வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து அதிகப்படுத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ஆசைப்பட்டிருக்கு. ஓகேங்களா? த கவர்மெண்ட் விஷ் ஃபார் மகா கும்பமேளா ஸ்பைக் இன் கன்சப்ஷன் has not materialized. அது வந்து உண்மையாகல, to become a real or appear has not materialized. அந்த விஷயம் வந்து மெட்டீரியலைஸ்ட் ஆகப்படல, அது வந்து நிறைவேறலை. சரிங்களா? நிறைவேறலை. ஸோ இது மொத்தமாக என்ன பண்ணுன்னா, லீடிங் டு த லைக்லிஹுட் ஆஃப் லீடிங் டு த பாசிபிலிட்டி. ஸோ இந்த ஆசை வந்து எதுக்கு லீட் பண்ணியிருக்கு அப்படின்னா, பாசிபிலிட்டியில் கொண்டு போயிடுச்சுங்க. 6.5% ஜிடிபின்றதை வந்து பாசிபிலிட்டியில் கொண்டு போயிருக்கு. ஓகேங்களா? இந்த ஜிடிபி growth டார்கெட்டை வந்து பாசிபிலிட்டியில் கொண்டு போயிருக்கு. அண்ட் பீயிங் மிஸ் பண்ணப்படும், பீயிங் மிஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மிஸ் பண்ணப்பட்டுடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த சென்டென்ஸ் புரிஞ்சா? இந்த ஒரு சென்டென்ஸ் புரியலன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்ப்ளிட் பண்ணி காட்டணும் அப்படின்னா வந்து நாளை கிளாஸில் ஸ்ப்ளிட் பண்ணி காட்டலாம். அதே மாதிரி பிப்ரவரி இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் numbered correlated with the 14-month low in a manufacturing purchase manager index survey conducted by S&P at 5.6%. ஓகேங்களா? பிப்ரவரியில் எடுத்த இந்த இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இண்டெக்ஸோட நம்பர்ஸ் இருக்குல்ல, அது எதோட கோரேட் ஆகுது, எதோட ஒத்துமையாக வருது அப்படின்னு பார்த்தோம்னா 14-month low in manufacturing purchase manager index. ஸோ இதையும் நம்ம பார்த்தோம். பர்ச்சேஸ் மேனேஜர் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னு, எக்கனாமியோட ட்ரெண்ட்ஸை வந்து அதை வச்சு கால்குலேட் பண்ணுற இண்டெக்ஸ் தான் இது பர்ச்சேஸ் மேனேஜர் இண்டெக்ஸ். பார்த்தோம்ல, அது வந்து 14-month லோவில் இருக்காங்க. 14-month low in manufacturing purchase. ஓகேங்களா? வித் த 14-month low சர்வே. ஓகேங்களா? 14-month லோ, இதுவே 14 month லோவில் இருக்குது. இது யார் கண்டக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்வே கண்டக்டட் பை எஸ்என்பி வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோன்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 5.63 அப்படின்னு சொல்லி வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்போது அதோட இது கோரிலேட் ஆகலாம். ஓகேங்களா? இந்த பிப்ரவரி ஐஐபி நம்பர் வந்து 14-month லோ மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸோட கோரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எனக்கு வந்து இந்த சென்டென்ஸும் நான் உங்களுக்கு வந்து இங்கே இருந்து இங்கே வரைக்குமே நான் வந்து உங்களுக்கு வந்து வெறும் மேலோட்டமாக மட்டும்தான் சொல்லியிருக்கேன், எனக்கே தெரியும். ஸோ இதில் வந்து நான் கொஸ்டின்ஸ் கேட்கணுங்க, அதுக்காக தாங்க. இப்போது நான் ஸ்ப்ளிட் பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸில் நான் வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி காட்டிடுறேன். அதே மாதிரி இந்த ஐஐபி இருக்குல்ல, ஸோ இந்தியன் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து இதோட கோரேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போது இதோட நம்பர் என்ன அப்படின்னு சொல்லுங்கள், ஐஐபியோட நம்பர் என்னன்னு சொல்லி சொல்லுங்கள். ஓகேங்களா? இதுவும் ஒன் ஆஃப் த ஹோம்ஒர்க். ஸோ நம்ம ஹோம்ஒர்க் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒக்காப்ஸில் வந்து ஒக்காப்ஸில் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து கிராஸ் ஓவர் பண்ணி வந்த ஏதாவது வேர்ட்ஸ் இருந்துச்சா, இல்லை எனக்கு ரீகால் ஆச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வேர்ட்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வேர்டு வந்து அதாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒக்காப், நம்ம பார்த்ததுலேயே என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி, இல்லை உங்களுக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்கக்கூடிய ஒக்காப் என்ன அப்படின்ற மாதிரி அந்த ஒக்காப்பை மட்டும் சொன்னால் போதும். அது என்னென்ன ஒக்காப் அப்படின்றது மட்டும் சொல்லுங்கள். ரெண்டாவது, நம்ம பார்த்தோம்ல சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு. ஸோ எத்தனை கோல் இருக்குது, அந்த கோல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. மூணாவது, இப்போ நம்ம பார்த்த இதில் வந்து இந்த ஐஐபியோட நம்பர் என்ன,
உங்களுக்கு இந்த சென்டென்ஸ்லேருந்து நான் ஓரளவு ஜென்ரலாக சொல்லியிருக்கேன்ல, ஸோ அதுலேருந்து உங்களால் கன்சிடர் பண்ண முடியுதா அப்படின்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களால் அதை நான் எடுக்க முடியுதான்னு மட்டும் பாருங்கள். ஐஐபியோட நம்பர் என்ன, இந்த சென்டென்ஸ்குள்ளே தாங்க இருக்குது, ஸோ அது என்னன்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அதர் தேன் திஸ் அவ்வளோதாங்க. ஒக்காப்ஸ் வந்து பார்த்துக்கங்க, சரிங்களா? ஒக்காப்ஸ் வந்து மறுபடியும் ஒருக்க பார்த்துக்கங்க. இதில் வந்து உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள், சஜஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். உங்கள் எல்லா கமெண்ட்ஸையும் நான் பார்த்து ரீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது ஃபர்தராக வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாங்க. சவுண்டு வந்து அவ்வளோவா ஆடிபிளாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போயே இருந்துச்சுன்னா அதையும் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் செக் பண்ணிட்டு எனக்கு என்னென்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? அதர் தேன் திஸ் இது ஹோம்ஒர்க் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, ஃபீட்பேக்ஸ் வந்து சொல்லுங்கள். ரெகுலராக வந்து கமெண்ட்ஸ் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன், பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் உங்கள் ஃபீட்பேக்ஸ் கொடுக்க தான் சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். டியூரேஷன்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி கண்டிப்பாக கொஞ்சம் டியூரேஷன் அதிகம் தான். பட் ஆனால் இந்த கான்செப்ட் இதெல்லாம் சொல்லிட்டு இங்கே வரும்போது கடன் போயிருங்க, அதுக்காக தான் சொல்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து குறைச்சிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் குறைச்சிக்கலாம். ஓகேங்களா? ஒக்காப்ஸ் வந்து ரிவிஷனே வந்து ஒரு 10 minutes கிட்ட போயிருக்கு. ஸோ ஒக்காப்ஸோட ரிவிஷன் ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை இதுவே ஓகே தானா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த டுடேஸ் கிளாஸ் கைஸ். நாளைக்கு பார்க்கலாம், மறக்காமல் சொல்லுங்கள் எனக்கு. ஓகேவா? பாய்.